2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது? இங்கே விஜய் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். என் பிள்ளைங்களா தான் ஆசைப்படுறானுங்க. ஏன்? அவர் ஜெயிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிக்கிறார். சொந்த இது வீடு தரேன்னுக்கிறாரு. கேஸ் வாங்கி தர 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் பேங்க்கில் வந்து 2500 போட்டா சொல்லிக்கிறாரு. பசங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லிக்கிறாரு. அப்புறம் வண்டி வாங்கி தரதா சொல்லிக்கிறாரு. அதனால் அவர் ஜெயிச்சா நல்லது. ஆனா உங்களுக்கு டிவிக்கு வரணும்னு ஒரு ஆமாம், அவர் தான் வரணும். ஏன்னா அவர் எல்லாமே செய்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் அவர் தான் வரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. மயிலாப்பூர்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஎம்கே தானே ஜெயிச்சாங்க லாஸ்ட் வருஷம். ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர் இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தால் நல்லது தான். அவர் ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லது தான். அதான் தெரியாது. எடப்பாடி அம்மா கட்சிங்கம்மா ஜெயலலிதா கட்சி. அவர் சொல்றாரு. அது அவர் வந்து இது தரேனாரு, என்னது ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருந்தாரு. டிஎம்கே வந்து 8000 ரூபாய் கூப்பனா தர, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதான் சந்தேகமாகுது. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் சந்தேகமாக இருந்தால் விஜய் மாதிரி தான் எனக்கு இதுவாக இருக்குது. கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. விஜய் இங்க வந்திருக்காரா மயிலாப்பூர் தொகுதிக்கு? இல்லைம்மா, அதெல்லாம் வந்தது இல்லைம்மா. படத்தில் பார்க்குறமே அவரோட படத்தை நடிப்பார். அவர் படத்தை பசங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பானுங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பேன், அவ்வளோதான். அவர் ஆக்சுவலி நடிகர் இல்லையா? நடிகர் வந்து இப்போ எப்படி நாட்டை ஆள முடியும்? நீங்க அப்படி யோசிக்கலாம்ல, யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லையா, அவர் வந்து படத்தை நடிச்சிருந்தாரு. இப்போ எனக்கு வேணா, நான் வந்து மக்களுக்கு நான் உதவி பண்ண போகிறேன், நல்லதை செய்ய போகிறேன், நல்லதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வரதான் ஆசைப்படுறாரு. நாங்களும் நல்லதை செஞ்சால் நல்லதை பண்ண நல்லதுதான்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுளை பற்றி வேண்டிக்கிறோம். அவர் தான் வரணும்னு நினைக்கிறோம். அது எப்படி நடக்கும் எப்படி ஆகும்னு தெரியலம்மா. சரி, கடவுள் விட்ட வழி. அவர் ஜெயிச்சாரா நல்லதுதான். பெண்களுக்கு இன்னும் வேற வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு? கொண்டு வரலாம். பெண்களுக்கு எதனா வேலை எதனா கொடுத்தாலும் அப்புறம் வயசானவங்களுக்கு ஏதோ குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி, பேஷண்ட்ல பார்த்துக்கிற மாதிரி, இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி உதவி பண்ணால் கூட ஒன்றும் நல்லதுதான். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வேலைக்கு போவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வயசானவங்களாம் முடியாது இல்லைங்களா? அதனால வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். எதனா ஒரு தொழில் கொடுத்தா நல்லது தான்.